எதெல்லாம் உனது எதெல்லாம் அவனுது? இது ரெண்டும் அதுவும் அது ஒன்று மட்டும் வந்து ஒன்று மட்டும்தான் வந்தா? என்னடா வச்சுக்கிற கப்பில்? இதில் ரெண்டு இலை போட்டு அப்போ நல்லா இலைலாம் போட்டு அப்போ ஜூஸ் செஞ்சுக்கிறேன். அது ஜூஸா? ஆமாம். நீ என்ன பண்ணியிருக்க? நானா ஜாமுன் சாப்பாடு செய்கிறேன். வழி விட்டு நான் பார்க்குறேன். யார் போய் உடச்சு வந்தது மறுபடியும்? நான் உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இல்லையா? ஏய் அதுக்கு இது ஜூஸா? இதில் குடிக்கிறதா? உடைக்க வேண்டாம், அது எடுக்காத, அது நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்களா பெலா இலை செஞ்சது. இது பாருங்க, நல்லா மழை பெய்யுது. மழை பெய்யறதுனால வெளியே கூட போக முடியல. அதனால் இப்போது எங்கள் வீட்டுக்காரர் கூட வெளியில் வேலைக்கு போயிட்டாரா. மழை பெய்யறதுனால வேறு வழி இல்லாதனால ஆடு வச்சுருக்கோமா, ஆட்டுக்கு இலை கொடுக்கணும்ல. என்ன பண்ணுறதுன்னு காட்டில் போய் பெலா இலையை வெட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு 2 நாளைக்கு எடுத்து கொடுத்துக்குவேன். இவர் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். 2 நாளைக்கு இலை இருக்குது. இலை அவர் தான் வெட்ட போவார். எனக்கு வெட்ட போக முடியாது. இருந்தாலும் அவரே பார்த்துக்கிட்ட வர வரைக்கும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? 20 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் குட்டி போட்டு. இந்த குட்டிங்களுக்கு வேப்ப இலை கட்டியிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். அப்படி பாருங்கள், இதெல்லாம் இலை கட்டி வச்சுருக்கேன். ஆடெல்லாம் இருக்குது பாருங்கள். இதோ வீட்டு ஆடு கத்தும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, அப்படியே கையை தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள். தூக்கி என்ன மேலே விடு, பால் குடிக்க போகிறேன் அப்படின்னு வருவாங்க பாருங்கள். பார்த்துட்டே இருங்க. அங்கே பாருங்கள், குழந்த மாதிரியே கையை